friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்துட்டு ப்ளூமிங் ஆனியன்ஸ். ஒரே ஒரு வெங்காயம் வச்சு நம்ம செய்ய போறோம். சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம கிறிஸ்பியா டொமேட்டோ சாஸோட செம காம்பினேஷனா இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க ரெடி பண்ணாம இந்த சூப்பரான ப்ளூமிங் ஆனியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ப்ளூமிங் ஆனியன் ரெசிபிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டையா ரவுண்டா அழகா இருக்கிற வெங்காயமா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா வரும். ரொம்ப பெரிய வெங்காயமா எடுத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும். அதனால ஓரளவுக்கு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுல என்ன செய்யணும்னா இந்த பார்ட்டை வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. இது இன்டாக்டா இருக்கணும் அப்படியே. ஏன்னா இதுதான் வந்துட்டு அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறத பிடிச்சு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த சைடு வெட்டிட்டு தோல் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி தோல் வந்துட்டு பீல் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடை மட்டும் வெட்டிட்டு இந்த சைடு அப்படியே விட்டுருங்க. இப்போ இது எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்கம் பக்கமா வெட்டணும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி க்ளோஸா வெட்டிக்கோங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வெட்டிக்கணும். அதாவது இப்படி நம்மளுக்கு பெட்டல்ஸ் மாதிரி ஒரு லோட்டஸ் பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைக்கணும். இப்போ இந்த மாதிரி விரல் வச்சு இந்த மாதிரி நீங்க இதழ்களை பிரிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கீழே இருக்கிற அந்த லேயர்ல இருந்து கழண்டு வராம இருக்கணும். அந்த மாதிரி இதை பிரிச்சு விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா லேயர்ஸையும் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அழுங்காம இந்த மாதிரி பிரிச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கொஞ்சம் ஹார்ஷா பண்ணீங்கன்னா பிரிஞ்சு போயிடும் அந்த சென்டர் பார்ட்ல இருந்து. இப்போ இந்த மாதிரி பிரிச்சு வச்சதை ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ட்ரை பவுடர் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன போட போறோம்னா கொஞ்சமா கார்ன்ஃபிளவர், ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் மைதா மாவு. கார்ன்ஃபிளவருக்கு பதிலாக நீங்க அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா கடலை மாவு வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல கொஞ்சமா மிளகாய் பொடி, கொஞ்சமா பெப்பர் பொடி, ரெண்டும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல திருப்பியும் ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. இதுலயும் உப்பு சேர்த்திக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமா சில்லி பவுடர், கொஞ்சமா பெப்பர் பவுடர், சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தண்ணி விட்டு இது வந்துட்டு கொஞ்சம் தின்னான ஒரு பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணி போறோம். இந்த பேட்டருக்கு பதிலாக நீங்க முட்டை கூட யூஸ் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தின்னா இருக்குது பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இந்த வெங்காயம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை பவுடர்ஸ்ல நல்லா வந்துட்டு கோட் பண்ண போறோம். இது நல்லா போட்டு உள்ளே எல்லாம் இந்த லேயர்ஸ்ல எல்லாம் இந்த ட்ரை பவுடர்ஸ் போற மாதிரி ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸா இருக்கிற ஃப்ளோரை வந்துட்டு இப்படி தட்டிடுங்க. இந்த வெட் மிக்ஸ் இருக்குல்ல, இதுல வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி போறோம். இந்த வெட் மிக்ஸ்லயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. எல்லா பெட்டல்ஸ்லயும் இந்த வெட் மிக்ஸ் படுற மாதிரி இப்படி பிரிச்சு விட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் இதை வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ளோர்ல கோட் பண்ண போறோம். இப்போ இந்த ட்ரை மிக்ஸை வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இதுல வந்துட்டு கோட் பண்ணிக்க போறோம். இந்த இதழ்களை லைட்டா பிரிச்சு விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் ஆகுற மாதிரி ட்ரை பவுடரையும் கோட் பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க எல்லா இதழ்லையும் நல்லா அந்த ட்ரை ஃப்ளவர் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். ஆனா நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா எல்லா பெட்டல்ஸ்லயும் ஈவனா படுற மாதிரி நல்லா ட்ரை கோட் பண்ணிடுங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வரும். இல்லைன்னா இதில் ஒட்டிக்கிட்டு கரெக்டா வராது. இந்த மாதிரி நல்லா நம்ம கோட் பண்ணியாச்சு. இதை வந்து கொஞ்ச நேரம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணிட்டு அப்புறமேட்டு பொரிக்கலாம். அப்பனா அதிகமா பிரிஞ்சு போகாம இருக்கும் இந்த ஃப்ளவர்.
இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்துட்டு சுட வச்சிருக்கேன். கொஞ்சம் நிறைய எண்ணெய் தான் தேவைப்படும், ஏன்னா நம்ம முழுசா வெங்காயத்தை பொரிக்க போறோம். அதனால இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து அப்சைட் டவுனா நம்ம இந்த எண்ணெயில போட போறோம். கீழே லைட்டா பொரியட்டும், அப்புறமேட்டு நம்ம டர்ன் பண்ணி போடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம டர்ன் பண்ணி போடலாம். அடுத்த சைடு கேர்ஃபுல்லா போடுங்க. பாருங்க கீழ்பதி இந்த டிப்ல எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஃப்ரை ஆகுது. லைட்டா இந்த மாதிரி இப்படி பிரிச்சு விடுங்க இந்த கரண்டி வச்சு. ஃப்ரை ஆகட்டும். இது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ஒரு லோட்டஸ் மாதிரி எப்படி விரிஞ்சுக்கிட்டு ஃப்ரை ஆகுது பாருங்க. திருப்பி போட்டு நல்லா உள்ள அந்த நடுப்பகுதியெல்லாம் ஃப்ரை ஆகணும்ல, அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் கலரா. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட ப்ளூமிங் ஆனியன்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான ப்ளூமிங் ஆனியன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி கொத்தமல்லி தலை அப்புறமேட்டு டொமேட்டோ சாஸோட நம்ம சர்வ் பண்ணலாம். பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.